الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لله كتب على نفسه الرحمة إلى آخر الآية. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே ஓதிய சூரத்துல் அன்ஆம், இந்த சூராவில் நாம் எந்த ஆயத்தை எடுத்து பேச போகிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ரமதானை குறித்து ஒரு சில சிந்தனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரமதானை நாயகம் ஒரு 3 பத்துகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். முதல் பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ரஹ்மத்துக்காக துஆ செய்யுங்கள் என்றும், இரண்டாவது பத்தில் நீங்கள் மக்ஃபிரத்துக்காக துஆ செய்யுங்கள் என்றும், மூன்றாவது பத்தில் நரகத்தினுடைய விடுதலைக்காக வேண்டியும் அல்லாஹ்விடம் சுபனத்தை கேட்பதற்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள் என்று 3 விதமாக இந்த பத்துக்களை நாயகம் பிரித்து கொடுத்து துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள். நாமும் அதன் அடிப்படையிலே முதல் பத்தில் அல்லாஹும்ம அர்ஹம் லனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய குரல்கள் அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரே துஆ இந்த துஆ தான் இந்த முதல் பத்தில். ஒரு 5 நாட்கள் கடந்து விட்டது, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. முதல் பத்து நம்மை விட்டும் கடந்து போக இருக்கிறது. இப்ப கடந்து போகிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டாமா என்றால் தாராளமாக அடுத்த பத்திலும் இந்த ரஹ்மத்தை கேட்டு துஆ செய்யலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக முதல் பத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்கள், பிரத்யேகமாக இரண்டாவது பத்தில் மக்ஃபிரத்தை கேளுங்கள், அடுத்த பத்தில் நரகத்தினுடைய விடுதலையை கேளுங்கள். ஏன் தெரியுமா? முதல் பத்தில் ரஹ்மத்தை அல்லாஹ்விடம் கேட்டு யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்தானோ அவர்கள் மட்டும்தான் அடுத்த பத்தில் மக்ஃபிரத்தை வாங்க முடியும், மன்னிப்பை வாங்க முடியும். அல்லாஹ் யாருக்கு மன்னிப்பை கொடுத்தானோ அவர் மட்டும்தான் அடுத்த கட்டமாக சுவனத்தை அடையவும் நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் தேட முடியும். எனவே மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் தவறவிடாமல் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேட வேண்டும். அது எதற்கு இந்த தராவில் சொல்ல காரணம் என்னவென்றால், ஓதிய அன்ஆம் சூராவில் அல்லாஹ் மீட்டி 2 இடத்தில் ரஹ்மத்தை பற்றி பேசுகிறார். ரஹ்மத்தை பற்றி என்ன பேசுகிறான்? நீங்கள் கண்டிப்பாக இடத்திலே நீங்கள் ரஹ்மத்தை கேளுங்கள் என்று அல்லாஹ் கட்டாயப்படுகிறானா, கட்டாயப்படுத்துகிறானா என்றால் அந்த ஆயத்தினுடைய விளக்கம், அல்லாஹ் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை, நமக்கு கட்டளையிடவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நான் கட்டாயமாக்கிக் கொள்கிறேன் உங்கள் மீது ரஹ்மத் செய்வதை. அல்லாஹ் தன் மீது கட்டாயமாக்கிக் கொள்வதாக பேசுகிறார். 2 இடத்தில் மீட்டி பேசுகிறார். பொதுவாகவே ஒரு வார்த்தையை அல்லாஹ் திரும்ப சொல்லுகிறான் என்றால் அந்த வார்த்தையின் மீது அதீத கவனம் இருக்க வேண்டும், அந்த வார்த்தையின் மீது அல்லாஹ் மிக அழுத்தம் கொடுக்கிறான் என்று பொருள். அப்ப அந்த ஒரு சூராவில் திரும்ப அல்லாஹ் பேசுகிறான் என்றால் என்ன பேசுகிறான் என்றும் கேட்போமே. குல் லில்லாஹி, நபியே நீங்கள் கூறுங்கள், கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. அது ஆயத்து ஆரம்பத்திலிருந்து இடையில் மட்டும் நான் ஓதுகிறேன், அது மட்டும் தான் இன்னைக்கு நமக்கு தலைப்பு. குல் லில்லாஹி கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நபியே நீங்கள் கூறுங்கள், அவர்கள் மீது ரஹ்மத் செய்வது என்பது என்னின் மீது கடமையாக்கிக் கொண்டேன் என்று சொல்கிறார். அடுத்து இன்னொரு இடத்தில் ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நபியே நீங்கள் அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக உங்களின் மீது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கதப ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுக்கு ரஹ்மத் செய்வதை அவன் தன்னின் மீது கடமையாக்கி கொண்டான். கிட்டத்தட்ட இந்த 2 ஆயத்துடைய ஒரு சில வார்த்தைகள் மாறுபட்டாலும் கூட கருத்து ஒன்றுதான். என்னன்னா, அல்லாஹ் தன் மீது ரஹ்மத் செய்வதை கட்டாயமாக்கி கொண்டான்.
நம்ம தான் அல்லாஹ்வின் மீது எதையும் கடமையாக்க முடியாது. நமக்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையும் கடமையாக்குவான். நாம் சில பேர் என்ன நினைக்கலாம், அப்ப அல்லாஹ்வுக்கு கடமைனா எப்படி? அல்லாஹ்வுக்கு கடமைனா அது எப்படி சொல்ல முடியும்? நமக்கு கடமை சொல்ல முடியும், அல்லாஹ்வுக்கு யாரும் எதையும் கடமை சொல்ல முடியாது. கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு யாராலையும் இதை கடமையாக செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அவன் தன்னின் மீது கடமையாக்கிக் கொள்கிறான், அதை யாரும் கேட்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளில் இரண்டு இருக்கிறது. அவன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் என்றால் அதை செய்து முடித்து விடுவான். அவனை யாரும் இதை ஏன் செய்தார் கேட்க முடியாது. யா அல்லாஹ், இதை செய்யாமல் விட்டிருக்கலாமே என்று பேசவும் முடியாது. அப்படி அல்லாஹ் பேசுகிறான். ரஹ்மத்தை தன்னின் மீது அல்லாஹ் கட்டாயமாக்கிக் கொள்கிறான். சூரத்துல் அன்ஆமில் மீட்டி ரெண்டு ஆயத்தில் ரெண்டு வாக்கியத்தில் அல்லாஹ் இதை பேசுகிறான். மூன்றாவது ஒரு இடத்தில், அதாவது 12வது ஆயத்திலும் 54வது ஆயத்திலும் பேசுகிறான். மூன்றாவது நாம் பார்க்க போனால் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு மேலே தலைவாசலில் இந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்களில் பதிவும் செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ கதப கிதாபன் கப்ல அன் யஃபுருஜல் கல்க. அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களையும் படைப்பதற்கு முன்னால் இன்ன ரஹ்மதி சபகத் கௌமி, அல்லாஹ் சொன்னான் என்னுடைய ரஹ்மத் எப்படிப்பட்டது என்றால் சபகத் கௌமி, எனது கோபத்தை மிஞ்சி விட்டது, முந்தி விட்டது. அல்லாஹ்வுக்கு என்று தனி பெரும் திறமையும், அல்லாஹ்வுக்கு என்று சில விஷயங்களில் கடுமையும் அல்லாஹ் இருக்கிறார், கடுமையும் காட்டுவார். ஆனால் அந்த கடுமை எல்லாம் எதை விடவும் மேல் கிடையாதுன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விடவும் மேல் கிடையாது. அந்த கடுமையை விடவும் அல்லாஹ் நான் ரஹ்மத் செய்கிறேன் என்று சொல்கிறான். ஃபஹுவ மக்தூபுன் இன்தஹு ஃபௌகல் அர்ஷ், அது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு மேலால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியம், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாக்கியம். இது அர்ஷுக்கு மேல் எழுதப்பட்ட வாக்கியம். இரண்டாவது. மூன்றாவது, சுவனவாயிலும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் நாம் சொல்லுவோம் அந்த வார்த்தை, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ரஹ்மத் செய்வதை அவன் கட்டாயமாக்கி கொண்டான் என்ற இந்த வார்த்தை சுவன வாசலிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, கபாவுக்கு போனவர்கள் அனைவருக்கும் தெரியும், கபாவுடைய திரைக்கும் அந்த வாசலில் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதே வாசல். நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு இந்த ரஹ்மத் எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் பிடிக்கும் என்றிருந்தால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி அது பற்றாக்குறைக்கு அர்ஷிலே எழுதி அதன் பற்றாக்குறைக்கு காபத்துல்லாஹ்வுக்கு கொடுத்து அதற்கும் அதிகமாக இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றாக கூடக்கூடிய சுவனம் வரை இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் கொண்டு போகிறான் என்றால் இந்த ரஹ்மத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை கேட்க சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பெயரில் ஆக சிறந்த பெயர் என்பது ரஹ்மானுடைய பெயர். அல்லாஹ்வுக்கு அடுத்து அதிகமாக அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று ரஹ்மானை தான் குறிப்பிடுகிறார்கள். ஏன் ரஹ்மான் என்ற பெயருக்கு மட்டும் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறார்கள்? ஏன் ரஹ்மான் பெயருக்கு மட்டும் இவ்வளவு எல்லோரும் புரியப்படுகிறார்கள்? காரணம், அந்த ரஹ்மானில் தான் இருந்து தான் ரஹ்மத் வருகிறது. அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் என்ற இந்த பொருள் ரஹ்மான் என்ற அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா அந்த பெயரில் தான் வெளிக்கொண்டு வருகிறது. எனவேதான் அனைத்து பெயர்களுக்கும் விட அல்லாஹ்வுக்கு அடுத்து பிடித்தமான பெயராக ரஹ்மான் இருக்கிறது. எந்த சூறாவை ஆரம்பிச்சாலும் முதல்ல என்ன சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏன் இதெல்லாம் சொல்லணும் கட்டாயமா? பிஸ்மில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அடுத்து ஆரம்பிக்கிறேன் என்று வந்துருச்சு. ஆரம்பிக்கிறேன் சொல்றதுக்கு முன்னால ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த ரெண்டு வார்த்தை வருகிறது. இது அல்லாஹ்வுடைய பெயர்கள் ரெண்டு வார்த்தை. ஏன் இப்படி சொன்னா தவறா? பிஸ்மில்லாஹில் அலியுல் அதீம், இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா உன் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன், அவன் எப்படிப்பட்டவன்? அறியக்கூடியவனாகவும் மாபெரும் சக்தியுடையவனாகவும் இருக்கிறார். இதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பிஸ்மில்லாஹில் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அவன் எப்படிப்பட்டவன்? அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இன்னும் அருள் புரிவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் பிஸ்மில்லாஹில் மலிக்குல் குத்தூஸ், எத்தனை பெயர்கள் இருக்கிறது, அத்தனையும் விட்டு ஏன் இந்த ரஹ்மான் இந்த ரஹீம் என்று சொன்னால் உலகத்தில் உச்சகட்டத்தில் இந்த பெயர் தான் இருக்கிறது. ரஹ்மான் என்ற இந்த பெயருக்கு இப்படித்தான் அர்த்தம் சொல்கிறார்கள், உலகத்தில் எல்லோருக்கும் அருள் பாலிப்பவர். எந்த கூட்டல் குறைச்சலும் இந்த பெயர் கிடையாது. நல்லவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான், கெட்டவர்களுக்கும் கொடுப்பான், முஸ்லிம்களுக்கும் கொடுப்பான், மாட்டார்களுக்கும் கொடுப்பான், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான். ஏன் கொடுப்பான்? அவன் ரஹ்மான் எனவே கொடுப்பான்.
நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பெயரை இப்படி இருக்கும், ரஹீமாக இருப்பான். அங்கு யாருக்கு மட்டும் கொடுப்பான்? நல்லவர்களுக்கு மட்டும் கொடுப்பான், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே கொடுப்பான். குர்ஆனில் மட்டும் ரஹ்மானுடைய பெயர்கள் 40 இடங்களில் வருகிறது. ரஹீம் என்ற பெயர் 92 இடங்களில் வருகிறது. மொத்தம் சேர்ந்தால் ஒரு 136 இடங்களுக்கு மேல் அல்லாஹ் தஆலா இந்த பெயரை சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த ரஹ்மத்தை நாம் புரிய வேண்டும் என்று சொல்கிறார். ரஹ்மத் என்ற பெயரை தமிழ் வாக்கியத்தால் பொருள் கொள்ள முடியாது. ஒரு அருள் என்று சொல்லலாம். ஆனா இந்த அருள் என்ற வார்த்தை ரஹ்மத் என்ற அந்த பரிபூர்ணத்திற்குள்ளே கொண்டு போய் முடிக்க முடியாது. ரஹ்மத்தை நினைத்து தோதுவாக நாம் மாற்றலாம். ஒரு ரஹ்மத் அல்லாஹ்ட்ட கேட்கிறாருன்னு சொன்னா, இப்போ ஒருவர் அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்றாரு, யா அல்லாஹ் நான் வறுமையில இருக்கேன், எனக்கு ரஹ்மத் செய். இப்போ இங்க ரஹ்மத் செய் வறுமையில இருக்கேன்னா அவர் செய்யக்கூடிய துஆவுக்கு என்ன அர்த்தம்? என் வறுமையை போக்கு, எனக்கு கொஞ்சம் பணம் காசுகளை கொடு என்று அர்த்தம். இன்னொரு துஆ செய்றாரு, யா அல்லாஹ் நான் கடன் பட்டு இருக்கிறேன், எனக்கு ரஹ்மத் செய். இங்க என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எனக்கு கடனை போக்கு என்று அர்த்தம். இன்னொரு துஆ செய்றாரு, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை கொடு, எனக்கு ரஹ்மத் செய். துஆக்கள் எல்லாம் மாறுபடுகிறது. ஆனால் செய்யக்கூடிய விஷயம் ஒன்றாக ரஹ்மத் என்று தான் கேட்கிறோம். அந்த ரஹ்மத் அந்த மனிதனுடைய நிலைக்கு தோதுவாக மாறுபடுகிறது. அதை அல்லாஹ் கொடுக்கிறார். எல்லாம் ரஹ்மத் தான். எனவே ரஹ்மத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய அர்த்தமாக இருக்கக்கூடிய வாக்கியம் தான் இந்த ரஹ்மத் என்பது. மனித படைப்பை அல்லாஹ் படைத்து முடித்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ரூஹை ஊதினார். முதல் படைப்பு மனித படைப்பு. ரூஹ் ஊதப்படுகிறது. மலக்குமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ரூஹ் ஊதப்பட்ட அந்த நேரத்தில் நாம் இப்பொழுது தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம்னா பக்கத்துல இருக்கவர் இரஹமுக்குமுல்லாஹ் சொல்லுவாரு. மறுபடியும் நம்ம என்ன சொல்லுவோம்? யஹ்திக்குமுல்லாஹ் சொல்லுவோம். இது எங்க இருந்து வந்த சுன்னத் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் இதை கற்றுக் கொடுக்கிறார். மலக்குமார்கள் இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு தும்பல் வருகிறது. படைத்த முதல் படைப்புக்கு வரக்கூடிய படைப்பினுடைய முழுமைக்கு பிறகு தும்பல். தும்பியவுடன் இருந்த மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்களாம், நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று சொன்னார்களாம். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைக்கு தான் சுற்றியிருந்த மலக்குமார்கள் எல்லாம் யர்ஹமக ரப்புக, கொஞ்சம் வார்த்தை மாற்றமாக யர்ஹமக ரப்புக கருத்து ஒன்றுதான். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று மலக்குமார்கள் சொல்கிறார்கள். யோசிக்க வேண்டும். ரஹ்மத் என்பது மனித படைப்பை படைத்தவுடனே துஆவாக மலக்குமார்கள் செய்து விட்டார்கள், அவனுக்கு ரஹ்மத் வரட்டும் என்று சொல்லி. நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டோம் தும்பலுக்கு பிறகு. ஏன் தும்முனா வேற வார்த்தை சொல்லக்கூடாது? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு என்ன காரணம்? எழுதுகிறார்கள், தும்பும் போது மட்டும்தான் இந்த இதய துடிப்பு தும்பும் நேரத்தில் ஒரு நொடி நின்று துடிக்கிறது. நின்று துடிக்க வைப்பதும் அல்லாஹ் தான், நிப்பாட்ட வைப்பதும் அல்லாஹ் தான். நிப்பாட்ட வைக்காமல் துடிக்க வைத்தானே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ரஹ்மத் என்பது வாழ்க்கையில் நமக்கு அவ்வளவு முக்கியம். குறிப்பாக இந்த 10 நாட்களில் ஆயத்திற்கு தோதுவாக வந்ததினால் எடுத்து பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் ரஹ்மத்தை. சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி என்று கூட சொன்னோம், மிகப்பெரிய இமாம் என்று சொன்னோம். 2 செய்தியை சொல்லித் தருகிறார்கள். ஒன்று கேட்டார்களா, மிகப்பெரிய மார்க்க அறிஞர் நீங்கள், அல்லாஹ் தஆலா பெரிய ரஹ்மத் செய்கிறான். அரஃபாவுடைய இந்த தினத்தில் யாருக்காவது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள்? இவரை பார்த்து இவர் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படி நீங்கள் யாரையாச்சும் சொன்னா யாரை சொல்வீங்க? ஒரு பெரும் பாவியை சொல்வீங்களா? இல்ல சிறு பாவங்கள் செய்தவரை சொல்வீங்களா? இல்ல வேற யாரை சொல்வீங்கன்னு கேட்கிறார். கேள்விகள் வித்தியாசம், சொல்லக்கூடிய பதிலை கவனிக்க வேண்டும். சொன்னார்கள் சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹ், யாரை சொல்ல வேண்டும் என்றால், யார் இன்றைய நாளிலும் கூட அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்ய மாட்டான், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைக்கிறானோ அவனை தவிர உலகத்தில் வேறு நஷ்டவாளிகள் கிடையாது. எவ்வளவு பெரிய பெரும் பாவமாக இருக்கலாம், அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், நான் மன்னிக்கிறேன், என்னிடத்தில் கேள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது ஒன்று. அதே போல அதே சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹ்விடம் இதையும் கேட்டார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் எல்லாவற்றையும் கூப்பிட்டு கேள்வி கணக்கு நடத்துவான். அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பிறகுதான் சுமணம் நரகம் எல்லாம் முடிவு செய்யப்படும். அப்படி அல்லாஹ்வுடைய கேள்வி இடத்தில் உங்களுடைய தாயை கொண்டு நிப்பாட்டி உங்களுடைய தாய் கேட்க வேண்டுமா அல்லாஹ் கேட்க வேண்டுமா கேள்வி கணக்கு என்றால் நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்துவீர்கள்? யாரை கேள்வி கணக்கு கேட்க சொல்வீர்கள்? நம்ம தான் யாரை சொல்லியிருப்போம்? கண்டிப்பாக நம்முடைய தாயை பற்றி நமக்கு நல்லா தெரியும்.
அதனால ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சாலும் கூட கண்டிப்பாக தாயினுடைய மனது இலகிறோம் என்று சொல்லி தாய் என்று சொல்வோம். சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், இல்லை, எனது அல்லாஹ் தான் எனக்கு கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வரீங்க? உங்களுடைய தாயை விட நீங்கள் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டார்களாம். சொன்னார்களாம் சுஃபியானி சௌரி, என்னுடைய தாயினுடைய அன்பு என்பது எல்லையற்ற அன்பா என்னால் சொல்ல முடியாது. ஒரு கட்டம் வரையும் கூட அந்த அன்பு இருக்கலாம். ஒரு கட்டத்திற்கு மேலே போனால் எனது தாயும் என்னை வெறுத்து விடுவார். அவள் முகசுளிப்புக்கு உண்டான செயல்களை என்னால் செய்ய முடியும். செய்தால் அவளுடைய முகசுளிப்பு வரும். முகசுளிப்புக்கு பின்னால் தான் ரஹ்மத்து வரும். ஆனால் எனது ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? முகசுளிப்பே இல்லாமல் என்னை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். நான் செய்வதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் என்னை தண்டிக்கவில்லை. நினைத்திருந்தால் அவனால் பிடிக்க முடியும், பிடித்திருப்பான். பிடிக்கவில்லை, இதுவரையும் விட்டுக் கொண்டிருக்கிறான். நாளை மறுமையிலும் அவன் விடுவான். எனவே அல்லாஹ் தான் என்னை கேள்வி கேட்க வேண்டும். இப்படி ரஹ்மத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இப்படி ஒரு நம்பிக்கையை அல்லாஹ்விடத்தில் நாம் வைக்க வேண்டும். சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ஆக பெரியது. ஒரு வார்த்தைகளால் நம்மால் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து சொல்லி முடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு 100 விதமான ரஹ்மத்துகள் இருக்கிறது. அந்த 100 விதமான ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறார். அதிலே ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும் தான் உலகத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த உலகத்தில் கொடுத்த ஒரு ரஹ்மத்தினுடைய பரவுதலும் அதனுடைய வீரியமும் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அன்புதான் அந்த ஒரே ஒரு ரஹ்மத். ஒரு தாய் தனது பிள்ளை மீது உண்டான ரஹ்மத்தாக இருக்கட்டும், பிள்ளை தாயின் மீது உண்டான ரஹ்மத்தாக இருக்கட்டும், யார் யாரின் மீது உண்டான ரஹ்மத்தாக இருக்கட்டும், அத்தனையும் அந்த ஒரே ஒரு பெர்சன்டேஜ் அடங்கும். 99 ரஹ்மத்தும் அல்லாஹ் தன் கைக்குள் வைத்திருக்கிறார். அந்த ஒரு ரஹ்மத்தை கொஞ்சம் என்னிடம் உரசினாலும் கூட இம்மை மறுமை அத்தனையும் நாம் வெற்றி பெற்று விடலாம். அதனால தான் நாயகம் சொன்னார்கள், 10 நாளை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்காக துஆ செய்து கொண்டே இருங்கள். அனைவரும் உங்களை ஏசிவிடலாம், பேசிவிடலாம், எந்த கட்டத்திலும் அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டார். எனவே நாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும். நாயகம் அப்போது சொல்லக்கூடிய வார்த்தையில் தான், அமல்களை கொண்டு அல்லாஹ் சுவனத்தை முடிவு செய்வது கிடையாது. நான் இவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன், இவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன் அல்ல, அமல்களையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டுவது ரஹ்மத்தை தான். ரஹ்மத்தினால் எனக்கு சுவனம் புரி என்று கேட்டால் தான் அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பான். சஹாபாக்கள் திடீர்னு கேட்டாங்க, யாரும் சொல்லுதா, அப்ப நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் தான் சுவனத்துக்கு போக முடியுமா? ஒரு சரியான ஒரு கேள்வி. காரணம் என்றால் நாயகத்தினுடைய இபாதத்திற்கு இணையாக யாருடைய இபாதத்தும் கிடையாது. ரசூலுல்லாஹ் தொழுக ஆரம்பித்தார்கள் என்றால் ஒரு சில சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுவார்கள். ஒரு 15-20 ஜுஸு தான் கடக்கும். முடியாது. நாயகத்தினுடைய தொழுகைக்கு இணையாக யாரும் தொழுதாலும் கிடையாது. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாயகத்தினுடைய கால்கள் வீங்கி போய்விடும். சில நேரங்களில் கயிறுகளை கட்டி வைத்து தொழுவார்கள். கால் வீங்க வீங்க தொழுவதை பார்த்து ஆயிஷா அம்மா கேட்பார்களாம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவராச்சே, நீங்க ஏன் இவ்வளவு இபாதத் செய்யணுமா? எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இவ்வளவு இபாதத் எதற்காக? நாயகம் சொல்வார்களாம், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா? நாயகமா நன்றி மறந்தவர்கள் உலகத்திற்கு உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், எந்த கட்டத்திலும் உங்களுடைய இபாதத்துக்குள்ளே வைத்து அல்லாஹ்வை நீங்கள் முடித்து விடக்கூடாது. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டாக வேண்டும். அந்த ரஹ்மத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். கடைசியாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய கோபமும் என்று சொன்னோமே, அல்லாஹ்வுடைய அரிசில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியம் என்று, அல்லாஹ்வுடைய கோபத்தை விடவும் அவருடைய ரஹ்மத்து மிகைத்தது என்று சொன்னோமே, அதற்கு ஒரு நிகழ்வாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நாம் ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லலாம். நமக்கெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தெரியும் பொழுது, அந்த கப்பல்ல ஒரு சில பேர் ஏறினாங்க, இஸ்லாமியர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஏறுறாங்க. அதற்கு பிறகு அந்த கப்பல் அல்லாஹ் எடுத்து சொல்லிட்டான், அது கரையோரம் சேர்ந்தது. இதுவரையும் தான் பல பேர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதற்கு முன்னால் அதற்கு பின்னாலையும் கொஞ்சம் சேர்த்து நாம் யோசிக்கலாமே. ஆரம்ப கட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தீனுடைய பணியை செய்கிறார்கள். இஸ்லாத்திற்கு வந்த மக்கள் மிக குறைவானவர்கள் தான் வருகிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேலே எல்லா நபியும் அப்படித்தான் கரமேந்தினார்கள்.
அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் கரையேறி விட்டார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் ஈமான் கொள்வதாக தெரியவில்லை, என்னை துன்புறுத்துகிறார்கள், என்னை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம்? அழித்து விடலாம் முடிவாகிறது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு கப்பலை கட்ட சொல்கிறான். கப்பலை கட்டி ஈமான் கொண்டவர்களை எல்லாம் அதிலே ஏற்ற சொல்கிறான். ஏறி கப்பல் போகிறது, ஒரு கரையோரம் சேர்கிறது. அதற்கு முன்னால் ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு தெரிந்திருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனும் கூட இஸ்லாத்திற்குள் வரவில்லை. அந்த ஒரு ஏக்கமும் பாசமும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதையும் வெளிப்படுத்தி சொல்லவும் செய்து விட்டார்கள். இன்னவனே மின் அகலி, யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், இவன் என்னுடைய மகன் அல்லவா, இவனை மன்னிக்க வேண்டாமா, இவனையும் ஏற்றிக் கொள்ளலாமே என்று போன்ற அவருடைய பேச்சு இருந்தது. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், காலையா நூஹ் லைஸ மின் அகலி, ஈமான் கொள்ளாதவனை பார்த்து சொல்வதே தவறு, அவன் குடும்பமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். குடும்பமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இதெல்லாம் முடிந்துதான். அப்ப அல்லாஹ்வுடைய உச்சகட்ட கடுமை, அவன் முடிவெடுத்தால் யாருக்காகவும் மாற்ற மாட்டான். யாராக இருந்தாலும் சரி, நபிமாருடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய மகனாக இருந்தாலும் அல்லாஹ் எடுத்த முடிவிலிருந்து மாற்றிக்கொள்ள மாட்டான். அவருடைய மகன் அழித்தும் போனார். இப்பொழுது அந்த ஈமான் கொண்ட மக்களை கொண்டு கப்பல் கரையேறியது. அந்த மக்களை இறக்கி விட்டு அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இப்ப நான் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் என்ன செய்தார்கள்? ஈமான் இல்லாத அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து வைத்தார்கள், அவர்கள் ஏற்கவில்லை, முடிந்து விட்டது, அழிந்து போய் விட்டார்கள். ஈமான் கொண்ட இந்த சொச்ச மக்கள் தான் இருக்கிறார்கள். இதற்கு மேல என்ன பணி இருக்கிறது? சொல்லு, செய்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் எவ்வளவு அழகாக புரிய வைக்கிறான் என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வை விட ஒரு பாடம் நடத்தக்கூடியவன் வேற யாரும் அவ்வளவு மிகப்பெரிய பேராசிரியராக சொல்ல முடியாது. சொல்கிறேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானாம், நீங்கள் சில களிமண்ணை எடுத்து பானை செய்யுங்கள். பானையாக செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, எதற்குன்னு தெரியல, அல்லாஹ் சொல்லிட்டான், செஞ்சாங்க. பானை செஞ்சாங்க, எவ்வளவோ செஞ்சுட்டாங்க. ஒரு மனிதன் சில நேரங்களில் சடையடைவான், ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும், முடியல, யா அல்லாஹ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, என்னால முடியல, இன்னும் செய்யுங்கள். பல சிரமத்திற்கு பின்னால் ஏராளமான பானைகள், ஒரு நபியுடைய சக்திக்கும் மீறி அவர் பானை செய்து விட்டார். அப்ப கடைசியில் அல்லாஹ் தஆலா முடியலன்ற ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் சொன்னான், சரி முடியட்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த அந்த களைப்பும் கூட அவர்களை விட்டு களையவில்லை. செய்தி களைப்பு வந்திருக்கல, அந்த களைப்பும் கூட அவர்களை விட்டு இன்னும் களையவில்லை. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் செய்த அத்தனை பானைகளையும் போட்டு உடையுங்கள். ஆச்சரியமாக போனது. இவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு செஞ்ச பானையெல்லாம் போட்டு உடைக்க சொன்னா யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னதான் நபியாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதன் தானே. ஒரு சின்ன அளவில மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும், உடைக்கிறேன் இல்லைன்னு. ஆனா காரணம் தெரியாம உடைக்கணும்னா எப்படி உடைக்கிறது? நினைத்தாலும் கூட அந்த உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறார். அந்த நபி கேட்கிறார், அல்லாஹ் சொன்னா செஞ்சாகணும், அடுத்து கேள்வி கேட்க கூடாது. சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் எடுத்து உடைப்பதற்கு முன் வந்து விட்டார். ஒரு பானையை தூக்கி விட்டார். போடக்கூடிய நேரத்தில் அந்த மனது வரல. ஏன்னா அவர் கையால பார்த்து செஞ்ச பானை, எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும்னா எப்படி? போட வந்தவர், அல்லாஹ், நான் மறுபடியும் கேட்கிறேன், உடைக்கத்தான் வேண்டுமா? நூஹே, திரும்ப கேட்டீர்களா? உடைக்கத்தான் வேண்டும். போட்டார்கள், உடைந்தது. எடுத்து எல்லா பானையும் போட எல்லாம் சுக்குநூறாக போனது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை. கடைசியாக கேட்டார்கள், கேட்காம விடக்கூடாது, கேட்டுறோம். அல்லாஹ்ட கேட்டார்கள், யா அல்லாஹ், உடைக்க சொன்னாய், உடைத்து விட்டேன், இப்போது கேட்கிறேன், தவறாய் இருந்தால் மன்னித்துக் கொள். இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் இந்த பானையை செய்தேன், ஒரு நிமிடத்தில் போட்டு உடைக்க சொல்லி விட்டாய், நானும் உடைத்து விட்டேன், என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? அல்லாஹ் சொன்னான், உயிரற்ற இந்த பானையை செய்வதற்கு இவ்வளவு நீங்கள் மெனக்கிட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள். எனது அடியானை நான் எப்படி படைத்தேன் தெரியுமா? பார்த்து படைத்தேன். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் மனிதனை விட ஆக சிறந்த படைப்பு கிடையாது. அவ்வளவு அழகான படைப்பாக உலகத்தை கர்ரம்னா பனி ஆதம், உலகத்தின் ஆக சிறந்த படைப்பாக, உச்சகட்ட படைப்பாக, அழகு மிகுந்த படைப்பாக மனிதனைத்தான் நான் ஆக்கினேன். முஸ்லிமை என்று சொல்லவில்லை, மனிதனைத்தான் ஆக்கினேன். ஆனால் அந்த மனிதனை நீ சொல்லிவிட்டாய், நூஹே, முழுக்க அழித்து விடு என்று சொல்லிவிட்டாய். அப்படி நான் படைத்த படைப்பை நான் அழித்து விடு என்று ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டாயே. என்னதான் உன்னை தொந்தரவு படுத்தினாலும், என்ன படுத்தினாலும், நீங்கள் மறுபடியும் ஹிதாயத்திற்காக கேட்டிருக்கலாம். ஆனால் அழிக்க சொல்லிவிட்டாய், நானும் அழித்து விட்டேன்.
அல்லாஹ் இங்க யார் பக்கம் நின்று பேசுகிறார் என்று யோசிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்கல. அல்லாஹ் மனிதன் என்ற சுபாவத்தில் ஒரு மனிதநேயத்தின் பக்கம் நின்று அல்லாஹ் பேசுகிறார். அவன் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அவன் அந்த இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாதவன் பக்கம் நின்று அல்லாஹ் பேசுகிறான். எப்படி நூகே நீங்கள் அவர்களை அழிக்க சொல்ல முடிந்தது என்று பேசுகிறார். அதை புரிய வைக்கிறார். சாதாரணமாக மனிதனாக உயிரற்ற பானையை செய்யும் போது இவ்வளவு மெனக்கிடக்கூடிய நீ, அப்போ அந்த மனிதனை செய்வதற்கு அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இப்படி எல்லாவற்றையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைத்து விடவும் கூடாது. அல்லாஹ் இந்த உலகத்தையும் படைப்பதற்கு, அதே போல 1000 பேரையும் படைப்பதற்கு எதற்குமே அல்லாஹ் கஷ்டப்பட்டது கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை போல யாரையும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அழகான ஒரு பாடத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக இந்த நிகழ்வை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஈமான் கொள்ளாத மக்களின் பக்கம் அல்லாஹ் என்று இவ்வளவு பேசுகிறான் என்றால், அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், தொழுகையை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சில பேர் தொழுகையை விட்டும் தொழுதிருப்போம். ஆனால் ஈமானுக்கு இணையாக அல்லாஹ்விடத்தில் எதுவும் போய் நிற்காது. அந்த ஈமானை வைத்துக் கொண்டு நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். வெட்கப்பட தேவையில்லை. நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேனே, நான் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? கேட்பதற்காகத்தான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் என் பெற்றோர்கிட்ட போய் சொல்வதற்கு நான் சங்கடப்படுவேன். ஆனால் அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு நான் சங்கடப்படுவேனா? ஏன்னா அல்லாஹ் மன்னிப்பான்னு தெரியும். ஒரு கட்டத்திற்கு மேல உள்ள ஒரு பாவம்னா, ஒரு கட்டத்தில் என் பெற்றோர் சொல்லிடுவாரு, வீட்டை விட்டு வெளியே போ, இந்த மாதிரி செய்தவங்களுக்கு வீட்டுல வேலை இல்லை என்று பெற்றோரால் சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு ஆயத்தில் இப்படி பேசுகிறார். ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஆயத்து, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறிய எனது அடியானே. நான் கூப்பிடும் பொழுது என்ன கூப்பிடுறான்? வரம்பு மீறி போன எனது அடியானே என்று கூட்டிவிட்டு, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், எனது ரஹ்மத்தை விட்டும் நீ நிராசையாகிடாதே. அல்லாஹ்வுடைய இந்த எல்லையற்ற பிரியத்தை பார்க்க வேண்டும். வரம்பு மீறியவன்னு சொல்லிட்டு ஏன் நீ வரம்பு மீறினன்னு கேட்கல. நீ வரம்பு மீறிட்டே என அடியான் இல்லைன்னு சொல்லல. வரம்பு மீறியவனே யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு என்றுதான் பேசுகிறானே தவிர, வரம்பு மீறி போனாய், நீ இஸ்லாத்தில் இல்ல, நீ என்னை விட்டும் தவித்து போய் விட்டான் என்று சொல்லவில்லை. வரம்பு மீறி போனாலும் நீ இபாதத்துக்குரியவன், நீ எனக்குரியவன், எனவே எனது அருளை விட்டும் நீ நிராசையாகாதே சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்றிடத்தில் கேள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்வால் மட்டும் தான் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியும். எனவே எவ்வளவு பெரிய பாவமாக செய்தாலும் சரி, அது நமக்கு மட்டும் தெரிந்த பாவமாக இருக்கும். அதற்காக நாம் துவண்டு விடாமல் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆயத்திற்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள். எல்லாரும் அல்ல, ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள். என்னன்னா, அல்லாஹ் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் சொல்லிட்டான், என்னுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை ஆகாதீர்கள் சொல்லிட்டான். ஆனால் சில பேர் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்ற ரீதிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை செய்தாலும் கூட அவர்கள் ஈமானுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஈமானை விட்டு நான் அல்லாஹ்வை ஏத்துக்கல, அதனால தற்கொலை செய்யறேன்